நம்ம பொதுவா வந்துட்டு கிரைம் த்ரில்லர் படம்னாலே எப்படி பார்ப்போம், ரொம்ப சீரியஸாவும் அதே நேரத்துல செம்ம சஸ்பென்ஸாவும் தான் பார்ப்போம். ஆனா இவங்க மட்டும் எப்படிதான் ஒரு டார்க் ஹியூமரோட ஒரு கிரைம் த்ரில்லர் படம் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா படம் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. 2025ல இப்போ மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் டப்ல இருக்கிற டார்க் ஹியூமர் கிரைம் த்ரில்லர் படம் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த படத்துல வேற யாரும் இல்லைங்க, வழக்கம் போலதான் நம்ம ஃபசில் ஜோசப் தான் நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்புல எப்பவுமே அந்த ஹியூமர்ன்றது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதை இதுல நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு கல்லுக்கடையில நைட்டு பாத்தீங்கன்னா அந்த கல்லுக்கடை ஓனர் தூக்குல தொங்கிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு 11 பேர் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்துட்டு அது கொலையா இல்ல தற்கொலையான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அது கொலைன்னு முடிவாதுங்க. இந்த கொலையை செஞ்சது யாரு, இந்த 11 பேர்ல தான் அந்த கொலைகாரன் இருக்கான். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு. அந்த கொலையை செஞ்சவன் யாரு, எதனால அந்த கொலையை செஞ்சான்றத கிளைமேக்ஸ்ல எப்படி ரிவீல் பண்ணிருக்காங்க, அதை எந்த அளவுக்கு டார்க் ஹியூமராவும் அதே டைம்ல சஸ்பென்ஸ்க்கும் பஞ்சம் இல்லாம எப்படி முடிச்சிருக்காங்கன்றதா இந்த படத்தோட கிளைமேக்ஸா இருக்கு. சோ படத்தோட பேர் என்ன கேட்டீங்கன்னா பிரவீன் கோடு ஷாப்பு. இந்த படம் பாத்தீங்கன்னா சோனி லிவ்ல இருக்குங்க. ஒரு டிஃபரெண்டான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிரவீன் கோடு ஷாப் படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க.